வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மகர ராசி, புதன் தசை. இந்த மகர ராசிக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது புதன் தசை பெரும்பாலும் வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை. மகர ராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு 60 வயசுக்கு மேலே தான் வரும். அது உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து நீங்கள் பார்த்துங்க. இப்போ 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி இருப்புகள் போக இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். அதே திருவோண நட்சத்திரம், அதாவது முழுமையான 4 பாதங்களை கொண்ட நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம், தசாபுத்தி இருப்புகள் 10 வருஷம். இதில் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 9 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். 5 வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு, அதாவது 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் அது மாதிரி அந்த சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 62 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, ஒரு வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 62 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். இது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 60 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு, 61 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். ஏன்னா 4 பாதங்களும் 10 வருடங்கள் தான் தசாபுத்தி இருப்புகள். உங்களுக்கு என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள், ஏன்னா 2 பாதங்கள் மட்டும்தான், 1-2 பாதங்கள் மட்டும்தான். இது தசாபுத்தி இருப்புகள் 7 வருடங்கள் முழுமையாக இருக்கும். அது 6 வருடங்கள் நம்ம எடுத்துட்டா கூட அதன் பிறகு இப்போ ராகு தசை, குரு தசை, சனி தசைலாம் முடிஞ்ச பிறகு அதே 60 வயசு இல்லைன்னா 59 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நடக்கும். அதாவது 17 வருடங்கள் இந்த புதன் தசை. இந்த புதன் தசை என்ன பண்ணும்? 17 வருடம் நடக்குது புதன் தசை. இந்த புதன் தசையில் இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இந்த 2026 நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த புதன் அப்படிங்கிறது ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர். எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு இந்த ராகு பகவான் இருக்கு இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் புதனோட வீட்டிலேருந்து தசை பண்ணியிருக்கலாம் சின்ன வயசில். எப்படி ராகு தசை அட்டன் பண்ணாமல் வந்திருக்க மாட்டீங்க இந்த 3 நட்சத்திரக்காரர்களும். அப்போ ராகு தசை என்ன பண்ணியிருக்குமோ அதைத்தான் இந்த புதன் தசையும் பண்ணும். ஆனால் அந்த வயசு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னாக்கா அந்த புதன் தசையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா சரி, ராகு தசை பற்றி கூட வேண்டாம். இப்போ புதன் தசை 6 குடையவன் தசை. நான் ஏன் ராகு பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ராகு தசையை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. சின்ன வயசில் அந்த ராகு அமர்ந்த இடம் புதனோட வீடாக இருந்தா, அதாவது 6ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனமாக இருந்தால் இந்த ராசிக்கு, அதே மாதிரி கன்னியாக இருந்தால், கன்னியில் இருந்தால், இந்த இடமெல்லாம் ராகு பகவான் இருந்துச்சுனாக்கா, இந்த 2 இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த புதன் தசை என்ன செய்யணுமோ, இப்போ என்ன செய்யணுமோ அதை மாற்றி அப்போ செஞ்சுருக்கும். அது குழந்தை பருவத்தில் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு படிக்கிற காலகட்டத்தில் இருக்கலாம், ஓரளவுக்கு நல்லா கூட போயிருக்கலாம். அப்போ புதன் அந்த நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது ராகு தசையில் நல்லா இருந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வீடு கொடுத்த கிரகம் புதன் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது ஒரு சில பேருக்கு இந்த புதனோட ஆதிக்கம் 2 டைம் நடந்திருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் புதனோட வீட்டில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அப்போவும் ஒரு புதன் தசை போயிருக்கும். புதன் கொடுக்க வேண்டியதை அந்த ராகு பகவான் கொடுத்துருப்பார். இப்போ ஒரு புதன் தசை உங்கள் சுய ஜாதகத்தில் புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, புதனோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். 2 முறை அதனோட ஆதிக்கத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இளம் வயது காலகட்டத்தில் அந்த புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தால், நல்ல அமைப்புகளை, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை வேலையில், தொழில், இல்லை குழந்தை பருவத்தில் படிப்பு, இது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த புதன் தசையும் நல்லா இருந்திருக்கும்.
அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துது அப்படின்னாக்கா இப்போ இந்த புதன் தசை கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன் ராகு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, அதை கடந்து நீங்கள் வந்திருப்பீங்கன்றதுக்காக ஒரு சில பேருக்கு வந்து அது பொருந்தி வரலாம். இது புதன் தசைக்கு. பெரும்பாலும் இந்த 60 வயசுக்கு மேலே 90 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் தசை வருதுன்னாக்கா, இதில் வந்து நிறைய நீங்கள் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம், நல்லாவும் வந்திருக்கலாம். புதன் வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். ஆனால் 7 சனியில் கொஞ்சம் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் எங்கே உட்காந்துருந்தாலும் சரி, அதாவது இந்த பாகிஸ்தானாதிபதி தசை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தா, அப்படி இல்லைனாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஆனால் பரிவர்த்தனை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்துருந்துன்னு வச்சுக்கல, ஏதோ ஒரு கிரக பரிவர்த்தனை, அந்த பரிவர்த்தனை உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். அந்த பரிவர்த்தனை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அந்த தசை உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் ராகு கேதுவோட இருந்து அந்த தசை பண்ணக்கூடாது, பரிவர்த்தனை ஆகக்கூடாது. அதுமாரி ஆகி இருந்ததுனாக்கா அந்த காரகத்துவத்தை அங்கேயே விட்டுட்டு இது வேணும்னே சும்மா ஒரு இதுக்காக தான் வந்திருக்கும். அந்த தசைங்கிறது அந்தளவுக்கு நன்மைகளை செஞ்சுருக்காது. அது மாதிரி நிறைய இருக்குது இந்த புதன் தசைக்கு. 6ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கடன் இருக்கும், இல்லைனாக்கா நோய் இருக்கும். நோய் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய நோயெல்லாம் கிடையாது. சும்மாவே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க, போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, கண்ணாமணம் ட்ரீட்மெண்ட், அதுலேயும் செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை. செவ்வாய் சம்மந்தப்பட்டார்கள் கிடையாது, செவ்வாயை சனி பார்த்துருந்தா இந்த புதன் தசையில் அது மாதிரி நிறைய மன உளைச்சல்களை ஒரு சில பேருக்கு பார்த்துருக்கலாம், நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. வேலை ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். இது 60 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் என்ன வேலை செய்ய போகிறோம்? இப்போ வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, வீட்டில் சும்மா இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பசங்களோட அதாவது அவங்களோட வேலையை மேல்படியாக பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பசங்கள்லாம் வந்து ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்கள சும்மா பார்த்துட்ருக்குறேன், நான் வந்து அவங்க சொல்கிற வேலையை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு நீங்கள் சமுதாயத்துக்குள்ளே இல்லை, அதாவது நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்க, வேலை எதுவும் இல்லை, தொழில் எதுவும் இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துலேயும் பசங்க வந்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்கனாக்கா கொஞ்சம் நீங்கள் ஓரங்கட்டி உக்காஞ்சிருவீங்க. எல்லாத்தையும் அந்த குடும்ப சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் மனசு ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். இப்போ விலகும் டோட்டலாக அந்த மைண்டெல்லாம் வந்து டிப்ரெஷனில் இருந்துச்சுன்னா எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்து போகக்கூடிய காலகட்டம். ஏதோ ஒரு கோயில், ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க ஆன்மீகம் தேடி, அதாவது மன அமைதியை தேடி போகக்கூடிய காலகட்டம். குலதெய்வத்தை அனுசரிக்கிறது, நிறைய கோயில் சம்மந்தமாக அடிக்கடி போயிட்டு வர்றது, இது மாதிரி மன அமைதியை தேடக்கூடிய காலம். புதன் தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம், அதாவது செவ்வாய் புத்திக்கு முன்னாடி செவ்வாய் புத்திக்கு பிறகு, இது மாதிரி புதன் தசை முதல் 10 வருஷத்தில் நல்லா இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இந்த 7.5 சனி நடக்கும்போது, அதாவது 2018க்கு பிறகு தான் அந்த புதன் தசைக்கு செவ்வாய் புத்தி ஆரம்பிச்சிருக்கும். அந்த செவ்வாய் புத்தியிலேருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். அது வந்து சொத்து ரீதியாக ஒரு சில பேருக்கு, சொந்த பந்தங்கள் ரீதியாக, அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எதெல்லாம் தொட்டிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த புதன் தசையானது. நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கலாம். கடன் பிரச்சனை அநேகமாக இருக்கும், எப்படி பார்த்தாலும் கடன் பிரச்சனை இருக்கும். கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், செட்டில் ஆகிருக்கலாம், எல்லாமே அந்த கடனில் போயிருக்கும். எப்படி தான் இந்த கடன் வந்துச்சுன்னு தெரியல, எப்படி இந்த கடனை நம்ம அடைக்கிறது, அது மாதிரி ரொம்ப வழி தெரியாமல் நிற்பீங்க, மொழி பிதிங்கி போய் நிற்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய மன நெருக்கடிகளை கொடுத்து நிற்கக்கூடிய நபர்களுக்கு இது என்ன காரணம் அப்படின்னாக்கா, 7.5 சனி வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னாக்கா அந்த 7.5 சனியும் சேர்ந்து செய்யும். அதாவது 3வது சுற்று 7.5 சனி தான் உங்களுக்கு. பொங்கு சனிக்கு அப்புறம் இந்த சனியெல்லாம் உங்களுக்கு நல்லதே பண்ணும், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி கிடையாது. எந்த சனியாக இருந்தாலும், மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, எந்த சனியாக இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்கும் சனி பகவான். அந்த தசைங்கிறது பாதிக்கப்படாமல் இருந்தால் நன்மை செய்யும். தசை மறைமுக ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி தசை நடத்துகிற, ஏன்னா யோக கிரகம் இது, பாக்கியஸ்தானாதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால 6 கூடைய பலனையும் கொடுக்கும், 9 கூடைய பலன்களை கொடுக்கும். 9 கூடைய பலன்கள் அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, வாரிசுகளுக்கு சிறப்பு. ஏதோ தொழில் போயிட்டுருக்கு, வேலை போயிட்டுருக்கு, பசங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு வேலை சரியில்லை, தொழில் செய்கிறேன், தொழில் சரியில்லை, கடன் வந்துச்சு, இது ஏதோ என் பசங்க கொடுத்து சமாளிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லி சமாளிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு துணையாக இருக்கிறாங்க.
இந்த எல்லாமே சப்போர்ட் இருந்தோ எனக்கு தொழில் சரியா இல்லை, அது மாதிரி இது மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். சனி பகவான் வந்து வரும்போது ஒரு கிரகம் 2 காரகத்துவத்துக்கு வருது அப்படின்னாக்கா, சனி அந்த காரகத்துவத்தை தான் கொடுக்கும். அதாவது 6ஆம் இடத்துக்கு பலன்னு கொடுக்கும், 9ஆம் இடத்துக்கு பலனும் கொடுக்கும். 9ஆம் இடத்துக்கு உண்டான பலன் அப்படின்னாக்கா பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான பலன் அப்படின்னா வாரிசுகள், அந்த சொந்த பந்தங்கள், ஏதோ இவங்க சார்ந்து இவங்களோட பூர்வீகம் சார்ந்து எல்லாமே அது நல்லா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் சொல்லணும் பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்மந்தப்பட்டதுக்கு. 9 அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு யாருக்கு செய்யும்னா உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் செய்யும். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த 9 கூடைய பலன் கொடுத்துருக்கும். 6 கூடைய பலன் அதிகபட்சமாக கடன் அமைப்பை கொடுக்கும், அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனையை கொடுத்துருக்கும். இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ 7.5 சனி முடிஞ்சு போயிட்டார், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த டைமுங்கிறது உங்களுக்கு நல்ல டைம், இது ஆரம்பிக்கிற டைம் அப்படிங்கிறது நல்ல டைம். ஒரு சில பேருக்கு அப்படியே தொடர்ற மாதிரியே இருக்கும். அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தான் இருக்கும். அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு 7 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த புதன் தசை முடிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். புதன் தசை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி செவ்வாய் புத்திக்கு முன்னாடி இருக்கிறவங்க, முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே 17 வருஷமும் நல்லது பண்ணும். நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா இந்த புத பகவான், அதாவது சுபகிரக தொடர்பு, சுபகிரக சேர்க்கை எல்லாமே 17 வருஷம் சிறப்பு. அது வந்து கேரண்டியாக சொல்லலாம். இது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே. அவர் வந்து சொந்த ஆட்சி வீட்டில் இல்லாமல், இல்லை உச்ச வீட்டில் இல்லாமல், அப்படி இல்லைனாக்கா ஒரு மறைமுக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இது வந்து 2 பலன்களை கொடுக்கும். முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம் அப்படி கொடுக்கும். இப்போ புதன் தசை ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தான் போயிருக்கு எனக்கு. இப்போ வந்து இன்னொரு 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ செவ்வாய் புத்தி வர வரைக்கும் அப்படின்னாக்கா, அந்த செவ்வாய் புத்தி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ செவ்வாய் புத்தி தான் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் செவ்வாய். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு இதெல்லாம் நன்மை செய்யாது, குரு புத்தி இதெல்லாம் நன்மை செய்யாது. அது மட்டும் எப்படி நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் லக்ன யோகராக இருப்பாங்க அவங்க. அப்படி இல்லைன்னா சனி நகரக்கூடிய இடத்துல, பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரக நட்சத்திரமே இருக்கும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள். இந்த ராசிக்கு நன்மை செய்யாத இருந்தால் கூட சுபகிரக நட்சத்திரம் ஏறிச்சுனாக்கா, சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுனாக்கா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் 7.5 சனி வரும்போது அது நன்மை செய்யும், 7.5 சனி வரும்போது தீமையை செய்யும். அதாவது பாவகிரக நட்சத்திரம் எறிந்தால் தீமை செய்யும், சுபகிரக நட்சத்திரம் எறிந்தால் நன்மை செய்யும். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தான் முதல் 10 வருஷத்துக்குள்ளே இந்த 7.5 சனி வந்துச்சு. இப்போ 7.5 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் இருக்குது அப்படின்னாக்கா, செவ்வாய் புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா, அந்த செவ்வாய் புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். செவ்வாய் புத்தியிலேருந்து நல்ல ஒரு மாற்றம், கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி, தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது மருத்துவ செலவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட அது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ வந்து கடன் வர்றதுக்கான வழி தெரியும். கடன் யாராவது கொடுத்து வச்சுருந்தீங்கன்னாக்கா பணம் வர்றதுக்கான வழி தெரியும். நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கொடுத்துக்கு உண்டான வழி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தான் ரூட் கிளியராக இருக்கும். இன்னும் வந்து பைபாஸில் போகல, நீங்கள் ஏதோ ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, வழி தெரிய ஆரம்பிக்குது, வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அது மாதிரி இருக்கும் இந்த புதன் தசையில். அதிகபட்சமாக பார்த்தோம்னாக்கா இந்த ஆண்டில் 2026 ஏதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது மாறுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த குரு பயிற்சிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்க வைக்கலாம். இந்த 2026 புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒன்று ஜாதகத்தில் மாறுச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ புதன் தசைக்கு ஏதோ ஒரு புத்தி நடந்துட்டுருக்கு, அந்த புத்தி முடிஞ்சு இன்னொரு புத்தி ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இந்த ஆண்டில் நல்லாயிருக்கும். அது குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு நல்ல பலனை கொடுக்கலாம், குரு பயிற்சிக்கு கூட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கலாம். அது வந்து பணம் வர்றது, தொழில் ரன் ஆகிறது, அது மாதிரி பெருசாக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த புதன் தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த புதன் தசை அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. நன்றி.